நாகர்கோவில் தொகுதியில் சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினரான எம்.ஆர். காந்தி மீண்டும் பாஜக சார்பாக போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சாதாரண எளிய தோற்றத்தில் இருக்கும் எம்.ஆர். காந்தி அவர்கள் நாகர்கோவில் தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு குரல் கொடுத்தவர். திமுக கூட்டணி வேட்பாளர்களை காட்டிலும் மக்கள் பிரச்சினைக்கு முன் நிற்பவராக இருக்கிறார் எம்.ஆர். காந்தி. பாஜகவின் தாய் இயக்கமான ஜனசங்கத்தின் மாவட்ட தலைவராக 1967 ஆண்டு பொறுப்பில் இருந்தவர். அதேபோல் 1975 ஆண்டு மிசாவில் ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டவர். தொடர்ந்து ஜனசங்கம் பாஜக கட்சியாக உருவெடுத்த போது தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு வந்தவர் எம்.ஆர். காந்தி. கடந்த 2021 ஆண்டு சட்டசபைக்கு முதன்முறையாக சென்ற இவர் சட்டப்பேரவையில் பல குரல்களை மக்களுக்காக கொடுத்துள்ளார். அதாவது ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் குடமுழுக்கு செய்யவும், அந்த கோவிலில் காணாமல் போன நகைகளை மீட்க வேண்டும் என குரல் கொடுத்தவர். மேலும் சட்டப்பேரவையில் தொகுதிக்கு ரேஷன் கடை, பள்ளிகள் வேண்டும், பல முறை மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை மையப்படுத்தி குரல் கொடுத்துள்ளார். திமுகவை போல தனக்கென்று சொத்தை சேர்த்து கொள்ளாமல் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பது மட்டுமே முதல் வேலையாக எம்.ஆர். காந்தி வைத்துள்ளார். கட்சி மற்றும் மத அடையாளங்களை கடந்து அனைத்து மக்களும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைவராக பெயர் எடுத்துள்ளார். நாகர்கோவிலில் வசிக்கும் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என அனைத்து தரப்பினரும் அவரது எளிமையையும் மக்கள் சேவையையும் வெகுவாக பாராட்டுகின்றனர். மக்கள் பிரதிநிதிகள் மக்களிடமிருந்து விலகியிருக்கும் தற்கால சூழலில் எந்நேரமும் சந்திக்கக்கூடிய அவரது பண்பு மக்கள் மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இவரை எதிர்த்து திமுகவின் ஆஸ்டின் போட்டியிடுகிறார். பொதுவாக மக்களிடம் ஆளும் கட்சிக்கு எதிராக சில அதிருப்திகள் நிலவும் என்றாலும் காந்தியின் விஷயத்தில் அவரது தனிப்பட்ட நற்பெயர் அவருக்கு பெரும் பலமாக உள்ளது. இவரின் செயல்பாடுகள் எல்லாம் வாழும் காமராஜர் என்றே சொல்லப்படுவதால் மக்கள் மாற்றம் தேவையில்லை, இவரே மீண்டும் வேண்டும் என்ற ஒற்றை முடிவோடு மக்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொதுமக்களிடம் பிரச்சனைகளை கேட்டறிந்து தீர்வு ஏற்படுத்த செயல்படுத்தி வருவதால் இந்த முறை இவரின் வெற்றி சாதகமாக இருப்பதாக கூறப்படுகிறது.